தமிழுக்கு நிகர் தமிழே, தமிழனுக்கு நிகர் எவரே. 2 அடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் 2 அடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள். வணக்கம் ஐயா. வணக்கம். இன்னைக்கான குறள் என்னங்க ஐயா? இன்னைக்கான குறள் அதிகாரம் 125 நெஞ்சொடு கிளத்தல். குறள் எண் 1246. கலந்துணர்த்தும் காதலர் கண்டால் புகுந்துணராய் பொய்க்காய்வு காய்தியன் நெஞ்சு. இந்த குறளுக்கான பொருள் என்னங்கய்யா? இதற்கான பொருள், நெஞ்சே ஊடினால் உடனே கூடி மகிழ்விக்கின்ற காதலரை கண்டால் அவரோடு பிணங்கிக் கொள்ளாமல் அவர் அணைப்புக்கு உடனே இணங்கி விடுகிற நீ பின் எதற்கு அவர் மேல் இப்போது பொய்க்கோபம் கொள்கிறாய்? இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றீங்களா? இதற்கான உதாரணம், நெஞ்சமே காதலின் ஊடலில் ஒன்றாக மகிழ்ந்து அரவணைத்தவுடன் உடனே இணங்கிவிடும் நீ அவர் மீது ஏன் கோபம் கொள்கிறாய்? இது உண்மையான கோபமா அல்லது அதீத பற்றால் ஏற்படும் கோபமா என்று காதலி தன்னைத்தானே கேட்டுக்கொள்கிறாள் தன் மனதிடம். நான் சொன்ன குறளும் அதோட விளக்கமும் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா? ரொம்பவே பயனுள்ளதா இருந்தது. சரி பசங்களா, நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குறளை பார்ப்போம். நாளைக்கும் இதே மாதிரி இன்னொரு குறள் பத்தி தெரிஞ்சுக்க ஆர்வமாவும் இருக்கும்.